அன்யாசியோ. டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் கொரியனில் தான் வணக்கம் சொன்னேன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் பார்க்க போகிறோம். இது டைம் மேகசின் ஒரு டாப் மோஸ்ட் சீரீஸாக தேர்வு செஞ்சுருக்க ஒரு கொரியன் சீரீஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? When life gives you tangerines. இதுதான் இந்த வருஷத்தோட டாப் அண்ட் மோஸ்ட் வாட்ச்டு சீரீஸ். கொரியன் சீரீஸை விரும்பி பார்க்குறவங்க இந்த சீரீஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அழவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க கூட இந்த சீரீஸை பார்த்தா நிச்சயம் அழுதுருவாங்க. அப்போ சோகமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை. வாழ்க்கை நமக்கு என்ன தருதோ அப்படியே வாழ பழகிக்கணும். இதுதான் இந்த சீரீஸ் சொல்ல வர விஷயம். கவிஞராக ஆகணும்னு ஆசைப்படுற நல்லா படிக்கிற ஏசன் சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணையே சுத்தி வந்து அவளையே கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கையோட முக்கியமான அங்கமா ஆகிட்ட குவான்சிக், அவங்களோட மகள்னு ஒரு பயணம். இந்த பயணம் 1960களில் ஜேஜூ தீவின் பின்னணியில ஆரம்பிச்சு அங்கிருந்து 2000 ஆண்டுகள்ல சோல் வரைக்கும் நீடிக்குது. பள்ளி பருவம் தொடங்கி ஒரு வயசான பருவம் வரைக்கும் ஏசன் குவான்சிக் ஜோடியோடவே நாமும் பயணம் பண்ற மாதிரியே இருக்கும். சீரீஸ்ல நம்ம அறியாமலேயே கண் கலங்குற இடம் நிறைய இருக்கு. முக்கியமா பெண்கள் கனெக்ட் ஆவாங்க. ஆபத்தான முறையில கடல்ல மூழ்கி சங்கெடுக்கிற அம்மாவோட மகளா ஒரு கவிஞரா ஆக ஆசைப்படுற ஏசன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயணப்படுற அழகான துயரங்கள் நிறைந்த போராட்டங்கள் நிறைந்த ஒரு பயணத்தை அற்புதமா பதிவு பண்ணியிருக்காங்க. காதல், ஏக்கம், இழப்பு, தன்னிறக்கம், வாழ்க்கை போராட்டம்னு இந்த பயணம் ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்களை இந்த சீரீஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். அதனால்தான் இந்த சீரீஸ் நிறைய பேரோட கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்கா, இந்தியா, ஆசியான் நாடுகள் எல்லா இடங்கள்லையுமே இந்த சீரீஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. தன்னோட மகளை நல்ல நிலைக்கு பார்க்க ஆசைப்படுற அம்மா கடல்ல மூழ்கி ஒரு வகை சங்கை உணவுக்காக எடுத்து விற்பனை செய்யறது, மகளோட வாழ்க்கைக்காக எடுக்கிற முடிவுகள், அவங்களோட தியாகங்கள்னு அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவோட மகளா வளர்ந்து திடீர்னு கல்யாணம் பண்ற சூழல், இளம் வயதுல கருத்தரித்தல், ஆசை மகனை இழக்கிற ஒரு துயரம், அன்பு மகள் சந்திக்கிற காதல் தோல்வி, அவளோட வாழ்க்கைன்னு ஒரு ரோலர் கோஸ்டர் எஃபெக்ட்ல இந்த சீரீஸை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜேஜூ தீவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்ட அழகான மாற்றங்களோட ஒரு சுற்றுலா தலமா உருவாகிற வரைக்கும் நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த சீரீஸை பார்த்து முடிச்ச உடனே நமக்கு எழற ஒரு கலவையான உணர்வு இருக்குதானே, அதுதான் அந்த சீரீஸோட சக்சஸ்னே சொல்லணும். ஐயோவோட ஏசன் கதாபாத்திரமும் அழகா சித்தரிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குவான்சிக்கா வர்ற பாக் போக்கம் இழப்பு, ஏக்கம், பொருளாதார தன்னிறைவு இல்லாத வாழ்க்கையோட சித்தரிப்புகளை அழகா பதிவு பண்ணியிருக்காரு. கிம் ஓன்சுக் இயக்கத்துல லிம் சாங் சூனோட திரைக்கதையில 16 எபிசோட் இருக்கு இந்த சீரீஸ். இதை நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். சீரீஸ்ல சின்ன வயசு ஏசன், குவான்சிக்கா, ஐயூ, பாக் போக்கம் ஜோடியும், பெரியவங்களா முன்சோரி, பாக் ஹேஜூன் ஜோடியும் நடிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லணும். 2025ஆம் ஆண்டுல சிறந்த சீரீஸா வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரிஸை தேர்வு செஞ்சிருக்கு டைம் மேகசின். இந்த சீரீஸ்ல குவான்சிக்கோட காதலை ஏற்காம வேற ஒருத்தரை திருமணம் செய்ய முடிவு செய்யற ஏசன், குவான்சிக் கப்பல் ஏறி போற அந்த நேரம் பார்த்து ஓடி போறதும், ஏசனை கரையில பார்த்துட்டு கப்பல்ல இருந்து குதிச்சு குவான்சிக் நீந்தி வந்து அவளை சேர்றதுமான காட்சி ரொம்ப எமோஷனலா இருக்கும். அப்புறம் கடைசியா தன்னோட கவிதை புத்தகத்தை ஏசன் கையில வாங்குற அந்த தருணம் எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு. இந்த சீரீஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்கலாம்.